அமைதி அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ சில விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் வாசிக்கும் போது அர்த்தத்தை புரிந்து கொள்றதை விட நான் மூல பாஷையில் போகும்போது அது அற்புதமா இருக்கு. செக்யூரிட்டி அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். செக்யூர்னா தமிழ்ல பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஆனால் மூல பாஷை சொல்லுகிறது இளைப்பாறுதல் இருக்கிற இடம். இதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கணும். ரூத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? எதை தேடாதிருப்பேனோ? இந்த அம்மா தான் விரட்டி விட்டுச்சு. எப்ப அங்க மோவாப்ல இருந்து கிளம்பும் போது 2 மருமகள்களையும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லுச்சு, கிளம்புங்க, உங்களுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை நான் வாழ வைக்க முடியாது அப்படின்னு, நானே வாழ்வை இழந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா இந்த அம்மா இப்ப என்ன சொல்றாங்க? இப்போ மாறிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். அந்த இடத்துல தான் அதே எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அமைதி அப்படின்னா சௌக்கியம். சொல்லுங்க, சௌக்கியம். தமிழ்ல வார்த்தை சௌக்கியம், ரெஸ்ட். சௌக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த நகோமி அவங்களுக்குள்ள அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரூத்தின் இடத்துல தயவை காட்டினார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பம் சௌக்கியமான குடும்பமா இருக்கணும்னா நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாம் தயவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க குடும்பத்தில் இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா மற்ற இடங்களில் எல்லாம் நம்ம குள்ளார இருக்கிற இந்த காரியம் வெளிப்படும். நம்ம குடும்பத்தை பார்த்து மற்ற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம குடும்பம் மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தயவு